குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் சில முக்கியமான கர்வ்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? சிம்பிள் கர்வ், க்ளோஸ்டு கர்வ், ஓப்பன் கர்வ், ஜோர்டான் கர்வ், கான்டூர் கர்வ், அந்த மாதிரி சில இம்பார்ட்டன்ட் கர்வ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்படுது. அதனால் இதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு நம்ம அங்கே போகலாம். சரிங்களா? ஆக்சுவலாக வந்து கர்வ் ஆர் கண்டினியூஸ் கர்வ். சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம், காமாங்கிற ஃபங்க்ஷன், டொமைன்கிறது சப்செட் ஆஃப் ஆர் டு சி போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன், காமா ஆஃப் டி இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் ஐ ஒய் ஆஃப் டி. இப்போ எக்ஸுங்கிறதும் ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும், ஒய்யும் ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ இது முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணதில் இன்னொரு டிஃபால்ட்டாக இன்னொரு ரெண்டு ஃபங்க்ஷன் வந்துடுது. இப்போ எக்ஸுங்கிறது என்னன்னா இதே தான், இங்கே என்னது டொமைன் வந்து ஏக்கமா பியா, அப்போ இங்கே ஏக்கமா பி, இங்கே ஏக்கமா பி. ஸோ எக்ஸ் ஒய் ரெண்டு ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து ஏக்கமா பின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் கமா ஒய்ங்கிறது, இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன், எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு ஃபங்க்ஷனுமே இந்த ரியல் வேலிடு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும் ஆன் ஏக்கமா பி. சரிங்களா? இது முக்கியமான விஷயம். இதை வச்சு தான் நம்ம இங்கே கொண்டு வர்றோம். சரிங்களா? இப்போ காமாங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதை வச்சு தான் வரும், இதை வச்சு தான் அங்கே வரும். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. இந்த இன்டர்வல் வந்து சேமாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன், ஒய்ங்கிற ஃபங்க்ஷன், காமாங்கிற ஃபங்க்ஷனுக்கு சேமாக இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த ஆர்டர்டு பேர் எக்ஸ் கமா டி, ஒய் கமா டி பிலாங்ஸ் டு சி. ரைட்டுங்களா? நான் இங்கே எங்கே என்ன வரும், பிலாங்ஸ் டு சி, ஜஸ்ட் த டி பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டோல் ஏ கமா பி. ஓகேவா? ஸோ இப்படி எடுத்து இந்த கலெக்ஷன் எடுக்கிறோம். இதுதான் என்னன்னா இஸ் கால்டு கர்வ் இன் சி ஆன் ஏ கமா பி. ஓகேவா? ஏ கமா பிங்கிற ஒரு செட்டை வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இந்த ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் தான் இந்த கர்வ்னு சொல்கிறோம். இது வந்து காமான்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? புரியுதுங்களா? ஸோ இது முக்கியமானது. இல்லை என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் பாராமெட்ரிக்கலி கர்வ் இன் சின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லது பாராமெட்ரிசைஸ்டு கர்வ் இன் சி. ஓகேவா? ஆனால் பாராமெட்ரிங்கிறது பாராமீட்டர் இந்த இடத்துல. சரிங்களா? ரைட். ஸோ இது முக்கியமான விஷயம். இப்போ உங்களுக்கு புரியணும்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது நிறைய பேத்துக்கு இது என்னென்னே தெரியாமல் நம்ம சம்ம சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? இது என்னென்னே தெரியாமல் சம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ எக்ஸுங்கிற ஒரு ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன் எடுக்கணுமா, நான் 0,10 எடுத்துக்கிறேன் டு 6 பை எக்ஸ் ஆஃப் டி. எக்ஸ் ஆஃப் டியை 1ன்னு எடுத்துக்கிறேன். ஒய்ங்கிறது ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் 0,10 டு 6 பை ஒய் ஆஃப் டியை வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், காமாங்கிற இப்போ புதுசாக இப்போ இதை வச்சு தான் எனக்கு ஃபங்க்ஷன் கிடைக்கும். அது என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் கமா டி, ஒய் கமா டி. ஓகேவா? such that t belongs to closed interval 0,10. ஓகே, ஒவ்வொரு டீக்கும் நம்ம ஒவ்வொரு ஆர்டர்டு பேர் வரும். இதுதான் என்னது, கர்வ்னு எடுக்க போகிறோம். திஸ் இஸ் அ கர்வ். ஓகே, இது வந்து ரியல் வேர்ல்டு ஃபங்க்ஷனாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அப்போ இட்ஸ் கால்டு கர்வ். கர்வ் இன் சி ஆன் த இன்டர்வல் 0,10. சரிங்களா? இப்போ நம்ம கிராஃபாக வரைஞ்சி பார்க்கலாம். இப்போ கிராஃபை எப்படி வரையுதுன்னா, ஒவ்வொரு இன்புட் டீக்கு ஒரு வேல்யூவாக கொடுக்கலாமா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக டீக்கு இங்கே சேமாக கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எக்ஸுக்கு நீங்கள் சப்போஸ் நான் டீக்கு 0 கொடுக்குறேன். அப்போ எக்ஸ் ஆஃப் டீக்கு 0 கொடுக்கும், எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ 1. அதே நேரத்தில் ஒய்க்கு நீங்கள் 0 தான் கொடுக்கணும் டீ. ஓகேவா? அப்போ அங்கே என்ன வரும், 0 கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் என்ன கிடைக்குன்னா 1,0ங்கிற பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸுக்கு நம்ம 1 கொடுக்கலாம். 1 கொடுக்கும்போது 1 கிடைக்கும், ஒய்க்கு 1 கொடுக்கும்போது 1 கிடைக்கும். அப்போ நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் 1,1. அதே மாதிரி எக்ஸ் ஆஃப் டி வந்து 2 இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒய் எக்ஸ் ஆஃப் டிக்கு சரி இங்கே 1 கொடுக்கணுமா, இங்கே நான் 2 கொடுக்குறேன் 1, இங்கே நான் 2 கொடுக்குறேன் 2 கிடச்சிருக்கு. அப்போ பாயிண்ட் வந்து 1,2 இப்படி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ இப்படி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ எக்ஸ்க்கு லாஸ்ட் பாயிண்ட் வந்து 10 கொடுத்தாலும் 1 வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஒய் ஆஃப் 10 வந்து 10 வந்துடும். இப்போ பாயிண்ட் வந்து 1,10. இதை அப்படியே பிளாட் பண்ணுவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதுக்கு இடையில் நிறையா ஒவ்வொரு டீ வந்து இன்டர்வல்ஸ். அப்போ ஒவ்வொரு டீக்கும் இங்கே என்னது இது இருக்கும். அப்போ இந்த கேப்லாம் இங்கே இருக்க நிறையா இருக்கும். சரிங்களா? இப்போ நான் அப்படியே பிளாட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆஃப் டி, இது ஒய் ஆஃப் டி. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே பிளாட் பண்ணுவோமே. 1,0 இங்கே இருக்குமா, 1,0 இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, இந்த கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1,0. அப்படியே அடுத்து என்னது 1,1 இப்படி இருக்குமா, இது 1,1. அடுத்து 1,2, அடுத்து 1,3 இப்படியே கிடைக்கும் தான். அப்போ இந்த இன்பிட்வீன் பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது நமக்கு இப்படி கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடைக்கும். ஓகே, இங்கே லாஸ்ட் பாயிண்ட் வந்து
1,10. அப்போது இதுதான் கர்வ். அப்போது இந்த இன்பிட்வீன் 0 இப்போ 0.1 0.2 0.3 கொடுக்கும்போது இந்த மாதிரி இந்த கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு கண்டினியூஸ் கர்வ், ஒரு கர்வ் கிடைக்குதா, இது கண்டினியூஸாக இருக்குது. இப்போ இதுதான் என்னது கர்வ். இந்த கர்வோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டிங் பாயிண்ட் இது. சரிங்களா? ஓகேவா? திஸ் இஸ் த காமா ஆஃப் டி. ஓகேவா? ஸோ இது கண்டினியூஸ், இதுதான் கர்வ். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக புரியுதுன்னு வச்சுக்கோங்க. வேறு எக்ஸாம்பிள் என்ன போடலாம்? எக்ஸுங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் 0,2π to r, ஒய்ங்கிறது க்ளோஸ் இன்டர்வல் 0,2π. இப்போ 2π எழுதும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், சர்க்கிள்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா எக்ஸ் ஆஃப் டீயை வந்து காஸ்டின்னு டிஃபைன் பண்ணுறோம், ஒய் ஆஃப் டீயை வந்து சைன்டின்னு பண்ணுறோம். அப்போ அது என்னது? இது சர்க்கிளோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சர்க்கிளோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? அப்போ கர்வ் காமா எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா எக்ஸ் கமா டி, ஒய் கமா டி, டி பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0,2π. ஓகேவா? திஸ் இஸ் த கர்வ். இது அப்படியே நம்ம கிராஃபாக வரைஞ்சா எப்படி கிடைக்கும் பாருங்கள். சரி, நமக்கு தெரிஞ்ச கிராஃப் தானே, 0,25. இது சர்க்கிள் கிடைக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, இங்கே எக்ஸுக்கு நீங்கள் எக்ஸுக்கு 0, ஒய்க்கு 0 கொடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு 0 கொடுத்தா காஸ் 0 வேல்யூ 1ன்னு கிடைக்கும், சைன் 0 வேல்யூ 0ன்னு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே கிடைக்கும் 1,0. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸுக்கு ஒரு π/2 கொடுங்க. π/2 0 ஆயிரும், ஒய் π/2 வந்து 1ன்னு வந்துடும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே 1,0, இது 0,1. அப்போ நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்படியே நம்ம கொடுக்க என்னது ஒரு பாயிண்ட்டாக கிடச்சிருக்கோம். அப்போ ஒரு சர்க்கிள் கிடச்சிரும். ஓகே ஓகே இது ஒரு சர்க்கிள். அப்போ இதான் கர்வ். அப்போ நமக்கு வந்து எப்படி போகுதுன்னா, ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா இதோட டேரெக்ஷன் உண்டு. இந்த கர்வோட டேரெக்ஷன் இந்த டேரெக்ஷனில் போகுது. சரிங்களா? இந்த கர்வோட டேரெக்ஷன் இங்கே எப்படி போகும், இந்த டேரெக்ஷன். ஸோ ஆக்சுவலாக இப்போ பாசிட்டிவ் ஓரியன்டட் கர்வ்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் போச்சுன்னா பாசிட்டிவ் ஓரியன்டட் கர்வ்னு சொல்லுவோம். சரிங்களா? இவ்வளோ தான். ஓகேங்களா? இதான் கர்வ். ஸோ இது கண்டினியூஸ் கர்வ், இதுதான் கர்வ். ஓகேவா? இதே நேரத்தில் நீங்கள் எக்ஸை வந்து இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். எக்ஸ் ஃப்ரம் 0,π இப்படி கொடுக்குறீங்க. ஆர் எக்ஸ் ஆஃப் டி வந்து காஸ் டி, ஒய் ஆஃப் டி சைன் டி கொடுத்தீங்கன்னா என்ன வந்துடும்னா இது ஹாஃப் சர்க்கிள் வந்துடும். சரிங்களா? ஆக்சுவலாக இப்படி வரும், ஆக்சுவலாக இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வரும். இந்த இது வராதுன்னா இந்த 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 போர்ஷன் வராது. சரிங்களா? இதான் அந்த கர்வ். 1,0 -1,0 செமி சர்க்கிள். சரிங்களா? செமி சர்க்கிள் போது இந்த போர்ஷன் வராது. சரிங்களா? ஸோ ஓப்பன் கர்வ், திஸ் இஸ் க்ளோஸ்ட் கர்வ். பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ எப்படி கண்டினியூஸ் கர்வ் எப்படி வரையுதுன்னு புரியுதுங்களா? ஸோ இதாங்க ப்ராசஸ். சரிங்களா? ரைட். ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் வேல்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, மல்டி வேல்யூட் ஃபங்க்ஷனாகவும் இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இதை பாருங்கள், அதுதான் எழுதியிருப்போம். எக்ஸ் கமா டி, ஒய் கமா டி இஸ் கால்டு கர்வ்னு போட்டிருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து சிங்கிள் வேல்டு கிடையாது, மல்டி வேல்டு ஃபங்க்ஷன். ஸோ இது பாருங்கள், மல்டி வேல்டு இந்த ஓகேவா? இது வந்து மல்டி வேல்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கணும். ஸோ நீ நாட் பி சிங்கிள் வேல்டாக இருக்குன்னு அவசியம் கிடையாது, மேபி என்னது மல்டி வேல்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். இது ஆல்ரெடி சிங்கிள் வேல்டு மல்டி வேல்டு ஃபங்க்ஷன் முன்னாடி வீடியோஸ் விட்றோம், அதை பார்த்துட்டு இருக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதான் இங்கே நடக்குதுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எக்ஸ் காமா டியை வந்து இப்படி கொடுக்குறோம். இதுக்கு மீனிங் இது எக்ஸ் ஆஃப் டி, இது ஒய் ஆஃப் டின்னு அர்த்தம். சரி, இது ரெண்டும் கண்டினியூஸ் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1. அப்போது இது கர்வ் ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? கண்டினியூஸ் கர்வ் கிடச்சிடும். அதே மாதிரி இதுதான் நம்ம பார்த்தது. ரைட்டுங்களா? ஓகே, கிளியர். அப்போ கர்வ்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஆக்சுவலாக சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு பிளேனில் ஒரு கர்வ்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இது எடுத்துப்போம். பிளேன் சீட்டில் கை எடுக்காமல் ஒரு கர்வ், இது R2 தானே, R2ங்கிற காம்ப்ளெக்ஸ் பிளேன். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு கை எடுக்காமல் ஒரு கர்வ் வரைஞ்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் அ கர்வ். See, this is a curve. This is not curve. ஏன்னா இது கண்டினியூஸாக இல்லை. சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? திஸ் இஸ் அ கர்வ். அவ்வளோதான். கை எடுக்காமல் நீங்கள் அப்படியே வரைஞ்சிட்டிங்கன்னா ஒரு கர்வ் கிடச்சிடும். கை எடுத்துட்டிங்கன்னா அது கண்டினியூஸாக இருக்காது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் சிம்பிளாக நம்ம வச்சுக்கலாம். இதுதானே இதானே R2 பிளேன். R2 பிளேனில் நீங்கள் கை எடுக்காமல் ஒரு கர்வ் வரைஞ்சிட்டிங்கன்னா அது கண்டினியூஸ் கர்வாக இருக்கும். கர்வுக்கு ஆர் கண்டினியூஸ் எல்லாமே ஒன்று தான். சரிங்களா? ரைட். இப்போ இதிலே என்ன பண்ணுவோம், சம் ஸ்பெஷல் கேசஸ். சரியா? டைப்ஸ் ஆஃப் கர்வ்ஸ். சிம்பிள் கர்வ். ஒரு கர்வ் எப்போ சிம்பிள்னு சொல்கிறோம், சிம்பிள் கர்வ். சிம்பிள் கர்வ்னு என்ன அர்த்தம்னா, கர்வ் இந்த கர்வ் காமா க்ளோஸ் இன்டர்வல் a, b to c is said to be simple on this interval. அப்படின்னு அர்த்தம்னா, ஸோ இந்த டொமைனில் எந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் ஓகேவா எடுக்கிறோம்.
அதோட இமேஜ் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, புரியுதுங்களா? இந்த டொமைனில் எந்த 2 டிஸ்டிங்க் பாயிண்ட் எடுத்தாலும் அதோட இமேஜ் வேல்யூ என்ன ஆகும்னா டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஆக்சுவலாக அது 1 to 1 மாதிரி வரும். சரிங்களா? ஆக்சுவலாக என்னென்னா இது கான்செப்ட் என்னென்னா அந்த கர்வ் வந்து என்னது அர்த்தம், நெவர் இன்டர்செக்ட் இட் செல்ஃப். இந்த கர்வ் என்னது, நெவர் இன்டர்செக்ட் இட் செல்ஃப். அதுவே இன்டர்செக்ட் பண்ணாது. இன்டர்செக்ட் பண்ணாமல் ஒரு கர்வ் ஒரு பிளேனில் வரைஞ்சிட்டிங்கன்னா அது சிம்பிள் கர்வ், வெரி சிம்பிள். பாருங்கள், அதை வரைஞ்சிருக்கோமா? கண்டினியூஸாக கர்வ் வரையணும். இதை விட்டுருங்க, அது வராது. இதை ஜாயின் பண்ணிடுவோம். இதை வேணால் இப்படி ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ இது என்னது, கையெடுக்காமல் வரைஞ்சிருக்கோமா? இப்படி வரைஞ்சி வரைஞ்சிருக்கு. அப்போ இது என்னது, சிம்பிள் கர்வ். எங்கேயுமே என்னது 2 தடவை இன்டர்செக்ட் பண்ணலை. இப்போ இது ஒரு சிம்பிள் கர்வ், இது ஒரு சிம்பிள் கர்வ். இது பாருங்கள், போய் மறுபடியும் இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணி, இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் நடந்திருக்கு, இந்த இன்டர்செக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நாட் சிம்பிள் கர்வ். ஓகேவா? இந்த கர்வ் வந்து என்னது, இந்த 3 பிளேசஸில் மறுபடியும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இட்ஸ் நாட் சிம்பிள் கர்வ். சிம்பிள். ஓகேங்களா? ரைட். ஓகே, அதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ இது பாருங்கள், சிம்பிள் கர்வ் தானே, இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்படி போகிறோம். ஸோ இது சிம்பிள் கர்வ். இதுவும் சிம்பிள் கர்வ் தான், இதுவும் சிம்பிள் கர்வ் தான். இது பாருங்கள், இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாட் சிம்பிள். சிம்பிள் கர்வ். ஓகேவா? இது வந்து சிம்பிள் கர்வ் தான். சிம்பிள் கர்வ் தானேங்க, ஒரே இடத்துல தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் எல்லாம். ஓகே, இது எங்கே எடுத்தாலும் ஒரே இடத்துல இருந்து. இது நாட் சிம்பிள், இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நிறைய இடத்துல இன்டர்செக்ட், இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த நீங்கள் 1 2 3 4 5 இவ்வளோ இடத்துல இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதனால் நாட் சிம்பிள். இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஓகேவா? இட்ஸ் நாட் சிம்பிள் கர்வ். அப்போது கர்வ் வந்து சிம்பிளாக இல்லையான்னு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க, சிம்பிளாக. நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு கர்வ். அதிலே இருக்குது க்ளோஸ்டு கர்வ்னால் அந்த கர்வ் வந்து க்ளோஸ்டாக இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஒரு கர்வ் இஸ் செட் டு பி க்ளோஸ்டு. அதாவது முக்கியமான காமா ஆஃப் ஏ, காமா ஆஃப் பி. அதாவது இந்த கர்வோட இனிஷியல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இமேஜும் இதோட இமேஜ் 2 சேமாக இருக்கணும். அதாவது இனிஷியல் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்வோட என்னது இனிஷியல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இனிஷியல் பாயிண்ட், டெர்மினல் பாயிண்ட் ரெண்டுமே என்ன சேம் பாயிண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ கர்வ் ஹேவிங் சேம் இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் இஸ் கால்டு க்ளோஸ்டு கர்வ். இந்த பார்த்தீங்களா? அப்போ இந்த இதை எங்கேனா எடுத்துக்கோம், இதை ஏன்னு வச்சுக்கோம். அப்போ பாருங்கள், எங்கேனாலும் வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இதான் ஏன்னு வச்சுக்கோமே, இதே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். மறுபடியும் ஏகே ரீச் ஆயிடுச்சா? அப்படி தான் இது க்ளோஸ்டு கர்வ். இது வந்து க்ளோஸ்டு கர்வ். இது க்ளோஸ்டு கர்வா? எஸ். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வச்சுக்கோங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி வந்திருக்கு க்ளோஸ்டு கர்வ். இது க்ளோஸ்டு கர்வா? எஸ். இது க்ளோஸ்டு கர்வா? எஸ். இது க்ளோஸ்டு கர்வா? நோ. ஏன்னா இங்கேருந்து வர முடியாது. சப்போஸ் இனிஷியல் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே போயிட்டு மறுபடியும் இதே இடத்துக்கு ரீச் பண்ண முடியாது. அப்போ நாட் சிம்பிள் கர்வ். சார் நாட் க்ளோஸ்டு கர்வ். திஸ் இஸ் க்ளோஸ்டு கர்வ். நீங்கள் எப்படினாலும் ஜாயின் பண்ணி வந்துடலாம். ஸோ இஸ் க்ளோஸ்டு கர்வ். இது ட்ரீ மாதிரி வரைஞ்சிருக்கோமா, இதுவும் என்னது க்ளோஸ்டு கர்வ் தான். சரிங்களா? இதுவும் க்ளோஸ்டு கர்வ் தான். இது பாருங்கள், இந்தியாவை கேவலமாக வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து க்ளோஸ்டு கர்வ். ஓகேவா? ஓகே, அப்போ க்ளோஸ்டு கர்வ்னா என்னென்னு கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் வந்து ஓப்பன் கர்வ். ஓப்பன் கர்வ்னா ஒரு கர்வ் வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நாட் க்ளோஸ் தான் ஓப்பன் அர்த்தம். ஓகேவா? ஆக்சுவலாக அந்த சேம் இனிஷியல், அதாவது அந்த கர்வோட இனிஷியல் பாயிண்ட்டும் டெர்மினல் பாயிண்ட்டும் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஏபி 2 இந்த இடத்துல மேட்ச் ஆகலை. அப்போ இது வந்து என்னது, ஓப்பன் கர்வ். This is also open curve. This is also open curve. This is also open curve. This is not open curve. This is not open curve. This is open curve. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. கையெடுக்காம வரைய முடியாது இல்லைங்க. ஒரு ஸ்டார் நான் வேறு மாதிரி போட்டிருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து கிராஃப் வந்து கண்டினியூஸாகவே வராது. இதை விட்டுருவோம். இது கர்வ் வந்து கண்டினியூஸாகவே வராது. ஓகேவா? ஓகேவா? ஸோ இது ரீச் ஆகிடும். இது வந்து என்ன, நாட் ஓப்பன் கர்வ். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ ஓப்பன் கர்வ், க்ளோஸ்டு கர்வ்னு தெரியும். நெக்ஸ்ட் என்னென்னா முக்கியமானது சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். சரிங்களா? சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் ஆர் ஜோர்டான் கர்வ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன, கர்வ் இஸ் செட் டு பி ஜோர்டான் கர்வ் ஆர் சிம்பிளி க்ளோஸ்டு கர்வ்னு அர்த்தம். சிம்பிளாகவும் இருக்குது, அதிலே இருக்குது பாருங்கள். அந்த கர்வ் வந்து சிம்பிள் கர்வாக இருக்கணும், க்ளோஸ்டு கர்வாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்லுவாங்க, ஆர் ஜோர்டான் கர்வ்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? இது பாருங்கள், இது பார்ப்போமா?
இது சிம்பிள் கர்வான்னு பாருங்கள், சிம்பிள் கர்வா பாருங்கள். ஸோ சிம்பிள் கர்வ்னா அந்த கர்வ் வந்து மறுபடியும் இன்டர்செக்ட் பண்ணலை, சிம்பிள் கர்வ், க்ளோஸ்டு கர்வ். அப்போ இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும் க்ளோஸ்டாக இருக்கும் ஜோர்டான் கர்வ். அதே மாதிரி இதுவும் என்னது, சிம்பிளாகவும் இருக்குது க்ளோஸ்டாகவும் இருக்குது. இதுவும் சிம்பிளாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது, இது சிம்பிளாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது, இது சிம்பிளாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது. இது வேண்டாம், இது ஓகே. இது பாருங்கள், இது வந்து என்னது, சிம்பிளாகவும் இல்லை க்ளோஸ்டாகவும் இல்லை, அதனால் விட்டுடலாம். இது பாருங்கள், ஸோ இது மறுபடியும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நாட் சிம்பிள், அதனால் இது ஜோர்டான் கர்வ் கிடையாது. இந்த மாதிரி என்னது கிராஃப் கொடுத்து கேட்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான கான்செப்ட். நிறைய பேர்த்துக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம், ஆனால் அதில் ஒரு வேர்டெலாம் கொடுத்துருப்பான், அதுக்கு மீனிங்கே நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸோ அந்த நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க, அந்த கர்வ் இஸ் பாசிட்டிவ்லி ஓரியன்டட் கர்வ்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அது குழப்பமாகவே போயிடுச்சு. சரிங்களா? அதுமாதிரி நெகட்டிவ் ஓரியன்டட், பாசிட்டிவ் ஓரியன்டட்லாம் முக்கியமான வேர்டு. சரிங்களா? இது ரொம்ப நிறைய இடத்துல கொடுத்து பண்ணி சம் சால்வ் பண்ணியிருப்போம். அப்போ அது நமக்கு என்னென்னே தெரியாது, ஜஸ்ட் அதை நம்ம இக்னோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கெலாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான மீனிங் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பாசிட்டிவ்லி ஓரியன்டட்னா அந்த கர்வ் வந்து எப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து என்னது ஆன்டி கிளாக் வைஸ் அந்த இது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஓரியன்டட் கர்வ். ஓகேவா? இப்படி எடுத்தோன்னா இது பாசிட்டிவ் ஓரியன்டட், இது பாசிட்டிவ் ஓரியன்டட். சரிங்களா? நெகட்டிவ் ஓரியன்டட்னா கிளாக் வைஸ் எடுக்கக்கூடிய இது, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்குது, இது வந்து நெகட்டிவ் ஓரியன்டட் கர்வ். சரிங்களா? ரைட். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இப்போ உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாசிட்டிவ் ஓரியன்டட், நெகட்டிவ் ஓரியன்டட் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு காமாங்கிற ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0, காமா 1 வச்சுக்குவோம், 0, 2πன்னு எடுத்துக்குவோம். டு சிக்கு போகக்கூடியது பை காமா 1 ஆஃப் டி வந்து இ பவர் ஐடி, தட் இஸ் காஸ் டி சைன் டி. சரிதானே? இது பாசிட்டிவ் ஓரியன்டாக நெகட்டிவ் ஓரியன்டான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கிராஃப் எப்படி வரைஞ்சிருப்பீங்க? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்து இங்கே எப்படி வரைஞ்சிருப்பீங்க? உங்கள் கர்வ் வந்து இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ இது என்னது, இந்த கர்வ் வந்து பாசிட்டிவ்லி ஓரியன்டட் கர்வ், பாசிட்டிவ்லி ஓரியன்டட் கர்வ். ஓகேவா? அடுத்த கர்வ் 0, 2π c பை காமா 2 ஆஃப் டி இ பவர் மைனஸ் ஐடி. இது கான்ஜுகேஷன் எடுக்கிறோம், காஸ் டி மைனஸ் சைன் டி. ஓகேவா? இந்த கிராஃப் வந்து நெகட்டிவ் ஓரியன்டட் கர்வ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த டைரெக்ஷனில், அதாவது இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும், கிளாக் வைஸ் இருக்குது, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கும். ஓகேவா? இது வந்து நெகட்டிவ்லி ஓரியன்டட் கர்வ். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், காமா 3 க்ளோஸ் இன்டர்வல், இது ரெண்டுக்கு கான்ஜுகேஷன் போட்டோம், அவ்வளோதானே? இதுக்கு கான்ஜுகேஷன்ஸ் சி பை காமா 3 ஆஃப் டி இ பவர் இப்போ மைனஸ் இ பவர் ஐடி போட்டலாமா? அப்போ என்ன வரும், மைனஸ் காஸ் டி மைனஸ் சைன் டின்னு வரும். ஓகேவா? இது ஒரு கர்வ் வச்சுக்குவோம். அடுத்து காமா 4 0, 2π சி காமா 4 ஆஃப் டி வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் ஐடி, தட் இஸ் இது கான்ஜுகேஷனாக மைனஸ் காஸ் டி சைன் டின்னு வரும். சரிங்களா? இந்த இது எப்படி வரைச்சிக்குவோம், எல்லாமே சர்க்கிளில் தான் இருக்கும், இந்த ஓரியன்டேஷன் மாறும். ஓகேவா? வந்து எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து என்னது, ஸோ இது கூட இங்கே எழுதி, ஓகே பாருங்கள், இது எந்த பக்கம் ஓரியன்டட் பாருங்கள், இ பவர் மைனஸ் ஐடி நெகட்டிவ் ஓரியன்டட். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நெகட்டிவ் ஓரியன்டட் கர்வ், இது வந்து இந்த பக்கம் ரொட்டேஷன். சரி, பாசிட்டிவ் ஓரியன்டட். சரிங்களா? இது நெகட்டிவ் ஓரியன்டட் கர்வ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது இந்த ஓரியன்டேஷன்ஸ் முக்கியமானதாக கொடுத்துருப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு
இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது என்னது, இது வந்து பாசிட்டிவ் ஓரியன்டட் கர்வ் e⁻it. இதோட கான்ஜுகேஷன் அப்படி இப்படி ரிவர்ஸ் டைரக்ஷனில் வரும். இது நெகட்டிவ் ஓரியன்டட் கர்வ். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதோட நெகட்டிவ் இந்த கர்வ், இதோட நெகட்டிவ் என்னன்னா அதே தான் உங்களுக்கு. சரிங்களா, பாசிட்டிவ் ஓரியன்டட் கர்வ். இதுக்கு மைனஸ் போடும்போது இது நெகட்டிவ் ஓரியன்டட் கர்வாக மாறுது. ஸோ இது நாலுமே ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஓகே, சில நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க, அந்த பாசிட்டிவ் ஓரியன்டட் கர்வ் வந்து ரிவர்ஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. அதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா அதே தான், சேம் தான். காமா கொடுத்துட்டாங்க, ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க. இதோட ஆப்போசிட் கர்வ்னா மைனஸ் காமான்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி மைனஸ் காமா ஆஃப் டீயை காமா ஆஃப் a + b - t. ஸோ இதுதான் இதோட ஆப்போசிட் கர்வ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த பாருங்கள், இப்போ காமாங்கிற 0 to π c இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோமா. இப்போ மைனஸ் காமா டி இப்படி இந்த மாதிரி இந்த யூஸ் பண்ணி போகிறோம், 0 to π இப்படி வந்துடும். ஸோ அப்போ இது என்ன ஆயிரு பாருங்கள், இந்த கர்வ் எங்கே போகுது பாருங்கள், இந்த கர்வ் இந்த டைரெக்ஷனில் போகுது. இந்த கர்வ் எங்கே பாருங்கள், அப்படி இந்த டைரெக்ஷனில் போகுது, ரிவர்ஸ் கர்வ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னென்னா ஸ்மூத் கர்வ். ஒரு கர்வ் வந்து எப்போ ஸ்மூத்னா என்ன தான், டிஃபரன்ஷியபிள்னு அர்த்தம். ஓகே, டிஃபரன்ஷியபிளி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அர்த்தம். A curve is said to be smooth curve. அப்படின்னா அர்த்தம்னா அந்த காமாங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் ஆன் இன்டர்வல் a, b. அந்த டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? த கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் ஆன் a, b இஸ் கால்டு ஸ்மூத் கர்வ்னு சொல்லுவோம். சரிங்களா, அதாவது இப்படி போகிறோம், காமா பிலாங்ஸ் டு c dash ஆஃப் a, b. ஆக்சுவலாக என்ன, சிங்கிறது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியபிள். ஸோ டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறது. அப்போ காமா பிலாங்ஸ் டு c dash ஆஃப் a, b. சரிங்களா, ஸ்மூத் கர்வ்னா என்னது, கண்டினியூஸ்லி டிஃபரன்ஷியபிள் கர்வ். ஓகே, பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ். பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ்னா என்னன்னு பாருங்கள். ஆக்சுவலாக கண்டினியூஸ்லி ஸ்மூத் கர்வ்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி போட்டுக்கலாமா, கண்டினியூஸ் ஸ்மூத் கர்வ். ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் இந்த டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகே, சர்க்கிள் வரைஞ்சிக்கலாமா. ஸோ எல்லா பாயிண்ட்லேயும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் ஆல்சோ ஸ்மூத் கர்வ். ஓகே, ரைட். அதாவது எந்த ஷார்ப் எட்ஜஸும் இல்லாமல் இருக்குது, அவ்வளோதான் கிராஃப் வரையும்போது. இப்போ இங்கே பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ்னா அதிலே இருக்குது. சில பீஸ் வைஸ் கண்டினியூஸ்னு அர்த்தம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து பீஸ் வைஸ் கண்டினியூஸ்னா இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே தான் இங்கே பீஸ் வைஸ் கண்டினியூஸ் படித்த மாதிரி தான் பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ். அப்படின்னு அர்த்தம், சம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத்னஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது அந்த பாயிண்ட்லாம் டிஃபரன்ஷியபிள் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். அது ஸ்மூத்தாக இருக்காது, அதான் போட்டிருப்போம். A curve is said to be piecewise smooth curve on a, b. Is gamma is a smooth curve except finite number of points. ஸோ இந்த பாயிண்ட்ஸை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்லையும் என்னது, இந்த ஃபங்க்ஷன் ஸ்மூத் கர்வாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே எல்லா பாயிண்ட்லையும் என்னது ஸ்மூத் கர்வாக இருக்குது. அப்போ அதனால் இது வந்து என்னது, பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ். இதுவும் எல்லா பாயிண்ட்ஸ்லையும் என்னது, இது வந்து ஸ்மூத் கர்வாக இருக்குது. எல்லா பாயிண்ட்ஸ்லையும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும், கண்டினியூஸாக இருக்கும். அப்போ ஸ்மூத் கர்வ். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகாது, இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போது இந்த இடத்துல நாட் டிஃபரன்ஷியபிள், இந்த இடத்துல நாட் டிஃபரன்ஷியபிள், இந்த இடத்துல நாட் டிஃபரன்ஷியபிள். அப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கிறதுனால இது என்னது, பீஸ் வைஸ் ஸ்மூத்னு சொல்லிடலாம். அதேமாதிரி இந்த இடத்துல டிஃபரன்ஷியபிள் வராது, இந்த 4 பாயிண்ட்லேயே வராது. இப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் மட்டும் டிஃபரன்ஷியபிலிட்டி வரல, அதனால் இது வந்து பீஸ் வைஸ் ஸ்மூத்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே டிஃபரன்ஷியபிலிட்டி வராது, இந்த ஷார்ப் எட்ஜஸ் இங்கெல்லாம் வராது. ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்மூத் கர்வ்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா கான்டூர் கர்வ். கான்டூர் கர்வ் அப்படின்னா என்னென்னா, கான்டூர்னு சொல்லுவாங்க. அதே தான் பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ் தான் கான்டூர் கர்வ்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தோம்னா இதான் என்னது, பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ் தான் நம்ம கான்டூர் கர்வ்னு சொல்லுவோம். பீஸ் வைஸ் ஸ்மூத் கர்வ் இஸ் கால்டு கான்டூர் கர்வ். ஓகேவா? ஸோ இது பீஸ் வைஸ். ஓகேவா? ஓகே, அப்போ சிம்பிள் கான்டூர் கர்வ்னா அர்த்தம், அது கான்டூராக இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். சரிங்களா? ஸோ இது சிம்பிள் கான்டூர் கர்வ். ஓகேவா? திஸ் இஸ் கான்டூராக இருக்குது பட் நாட் சிம்பிள், ஏன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிடுச்சு. இது வந்து என்னது, ஆமாம், சிம்பிள் கான்டூர் கர்வ். ஓகேவா? அது சிம்பிள் க்ளோஸ்டு கான்டூர் கர்வ்னா சிம்பிளாகவும் இருக்கணும், க்ளோஸ்டாகவும் இருக்கணும், கான்டூராகவும் இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்துடும், செகண்ட் ஒன்று வந்துடும், தேர்ட் ஒன்று வந்துடும். ஓகேவா? சிம்பிளாகவும் இருக்கணும், க்ளோஸ்டாகவும் இருக்கணும், கான்டூர் கர்வாக இருக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சில முக்கியமான டெஃபினிஷன்ஸ் மட்டும் கொடுக்க போகிறோம்.
ஒரு ஓப்பன் செட் ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து என்ன இந்த டொமைன்ஸ் வேணும். டொமைன்ஸ் மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன், சிம்பிளி கனெக்டட் ரீஜியன், அதுக்காக சில விஷயங்கள் தேவைப்படுறதுனால நான் அப்படி சொல்லிட்டு வரேன். பாருங்கள், ஓப்பன் செட் என்ன செய்வோம், நம்ம சீங்கிற ஆக்சுவலாக இங்கே சீங்கிற என்னென்னா செட்டு வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ். நம்ம இங்கே எல்லாமே யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம எடுப்போம். அதனால் மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். கொடுக்கலன்னா அர்த்தம் யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் அந்த இடத்துல அர்த்தம். ஓகேவா? ரைட். ஏன்னா நிறைய மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுக்கலாம், பட் இங்கே இதுவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுல ஈஸியான ஸ்டாண்டர்ட் மெட்ரிக். அதனால் இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். ஸோ எங்கேயுமே என்னது யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸ் நம்ம மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலாக கொஸ்டின் எடுக்கும்போது அப்படி மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம ஓயாமல் எழுதணும் அவசியம் இல்லை. எழுதுறதுனால நம்ம அப்படியே நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இங்கே எடுக்கிறது எல்லாமே என்னது சீங்கிறது என்னது சி இஸ் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூஸ்வல் மெட்ரிக் ஸ்பேஸை பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு ஏங்கிற ஒரு நான் எம்டி செட் எடுக்கிறோம். செட் டு பி ஓப்பன் இன் சி அப்படின்னு அர்த்தம் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் அன் இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ இன் சி. ஸோ ஏல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அது இன்டீரியர் பாயிண்டாக இருந்தால் அந்த செட்டை ஓப்பன் செட்டுன்னு சொல்லுவோம். க்ளோஸர் செட்னா அது காம்ப்ளிமெண்ட் வந்து க்ளோஸ்னு தெரியும் சொல்லுவோம். இல்லைன்னா எவ்ரி லிமிட் பாயிண்ட் இஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ டெஃபினிஷன் சொல்லுவோம் பார்ப்போம். இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ, இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் என்னன்னு அர்த்தம் a point A belongs to A. இந்த இன்டீரியர் பாயிண்ட் வந்து செட்டில் எடுக்கணும். is said to be an interior point. நான் ஒரு செட்டுக்கு நிறையா இருக்கும். இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் A. ஓகேவா? A in இந்த மெட்ரிக் வந்து A, B. if there is a neighborhood of A. அதாவது இப்படி இருப்போம் n of ஓகேவா such that ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் இருக்கிறோம். அந்த நெய்பர்ஹுட் என்ன இருக்குன்னா அந்த நெய்பர்ஹுட் வந்து ஃபுல்லி கண்டெயின் இன் ஏ. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஏங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இன்டீரியர் பாயிண்ட் சொல்லிடுவோம். ஓகேவா? ரைட். லிமிட் பாயிண்ட் எடுத்தோம்னா லிமிட் பாயிண்ட் எடுத்தோம் அந்த பாயிண்ட் எங்கே எடுப்போம், எ பாயிண்ட் B belongs to Cயில் எடுப்போம். லிமிட் பாயிண்ட்டுக்கு வந்து ஏல எடுக்கணும் அவசியம் கிடையாது, Cயில் எடுப்போம். is said to be limit point of A if every neighborhood of A, if every இங்கே there is a neighborhood, இங்கே every neighborhood of A, every neighborhood of A has a point Q. Q belongs to A with Q not equal to E. Q not equal to P. ஆக்சுவலாக என்னென்னா அந்த Q அந்த Pயை சுற்றி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் அந்த நெய்பர்ஹுட்டில் என்னது அந்த Pயை தவிர ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து ஏல இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து நம்ம லிமிட் பாயிண்ட் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டெஃபினிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஆக்சுவலாக நிறைய பேர் இதுதான் தெரியாது. இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டு, பவுண்ட்ரி பாயிண்ட்டு, ஃப்ரண்டியர் பாயிண்ட்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் முக்கியம். அடிக்கடி இப்போ கொஸ்டினில் கேட்குறாங்க ஃபுல்லாக. ஸோ எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. சிஎஸ்ஆர்லையும் கேட்குறாங்க, கேட் எக்ஸாம்லையும் கேட்குறாங்க, இப்போ டிஎன் செட்டில் கூட இந்த இதெல்லாம் கேட்குறாங்க. அதனால் இது முக்கியமானது. சரிங்களா? நீங்கள் நம்ம இன்டீரியரும் லிமிட் பாயிண்ட் மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் படிக்கணும். ஸோ எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க. எ பாயிண்ட்டு இங்கே இது எடுப்போம். ஏங்கிறது சப்செட் கொடுத்தாச்சு. எ பாயிண்ட்டு செட் டு பி என் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா அதிலே இருக்கும். எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னு அர்த்தம்னா திஸ் இஸ் த இன்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். என்ன அர்த்தம்? இதுதான் முக்கியமான வேர்டு. ஸோ நீங்கள் ஏயோட எக்ஸ்டீரியர் பாயிண்ட் சொல்லணும்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கு அந்த பாயிண்ட் என்னது இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள், அதிலே இருக்குது. ரைட்டுங்களா? இது ஒன்று. அப்புறம் இந்த இது முக்கியம், ஃப்ரான்டியர் பாயிண்ட் சொல்லுவோம். ஃப்ரான்டியர் பாயிண்ட்னு எடுத்தோம்னா அதே மாதிரி P belongs to Cயில் எடுப்போம். செட் டு பி ஃப்ரான்டியர் பாயிண்ட் ஆஃப் A if P is neither, அதாவது அந்த Pங்கிற பாயிண்ட்டு நெய்தர் இன்டீரியராகவும் இருக்கக்கூடாது, எக்ஸ்டீரியர் இல்லாமல் ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் தான் சொல்லுவோம் ஃப்ரான்டியர் பாயிண்ட் சொல்லுவோம். புரியுதுங்களா? அந்த பாயிண்ட் என்னது நெய்தர் நார்னு போட்டிருக்கேன். ஸோ அது இன்டீரியராகவும் இருக்கக்கூடாது, எக்ஸ்டீரியரும் இருக்கக்கூடாது. ஏங்கிற செட்டுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் இருக்க ஒரு பாயிண்ட்டை தான் நான் சொல்லுவோம்னா ஃப்ரான்டியர் பாயிண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அடுத்து பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதாவது என்னென்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பாருங்கள், இந்த எக்ஸ்டீரியர் பாயிண்ட் இந்த போட்டிருக்கோம். எக்ஸ்டீரியர் பாயிண்ட் தான் எக்ஸ்டீரியர் பாயிண்ட் ஆஃப் ஏன்னா தான் இது மீனிங் என்ன,
செட் ஆஃப் ஆல் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு அர்த்தம். அது எப்படி இருந்தால் இன்டீரியர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? ஸோ இது முக்கியமானது. அதே மாதிரி இது பாருங்கள், ஃப்ரான்டியர் ஆஃப் ஏன்னு அர்த்தம் இங்கே எழுதுனதான் காம்ப்ளிமெண்ட் போட்டுருவோம். இது என்னது லிமிட் பாயிண்ட். ஸோ இது இன்டீரியர் பாயிண்ட், இது எக்ஸ்டீரியர் பாயிண்ட். ஸோ ரெண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடிய பாயிண்ட். அதாவது ஏ நாட் த காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் எக்ஸ்டீரியர் ஆஃப் ஏ த ஹோல் காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? ஸோ இதான் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த ஃப்ரண்டியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ. இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் த எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன தெரியும்? இது என்ன அர்த்தம்? ஏ நாட்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் த இன்டீரியர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு தெரியும். லிமிட் பாயிண்ட்ஸ்னால் டெரிவேட்டிவ் செட் ஆஃப் ஏ, கலெக்ஷன் ஆஃப் ஆல் த லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ பவுண்ட்ரி பாயிண்ட் என்ன அர்த்தம்னா இதுதான் நமக்கு கரெக்டாக இதான் புரிஞ்சு, இது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏ பாயிண்ட்டு பி பிலாங்ஸ் டு சி செட் டு பி பவுண்ட்ரி பாயிண்ட் ஆஃப் ஏ இஃப் அந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் ஏ லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஏக்கும் லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும், ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கணும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். பவுண்ட்ரினா அதான அர்த்தம், ஏக்கும் லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும், அதோட காம்ப்ளிமெண்ட்டுக்கும் என்னது லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இன்டீரியர் வச்சு பேசுவாங்க, நமக்கு அது வேண்டாம். நம்ம இதே லிமிட் பாயிண்ட் தான் நமக்கு இருக்கிறது ஈஸியானது. ரைட்டுங்களா? ஸோ ஏக்கு லிமிட் பாயிண்ட்டாக இருக்கும், ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு ரெண்டுக்குமே லிமிட் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை தான் நான் சொல்லுவோம்னா பவுண்ட்ரி பாயிண்ட் சொல்லுவோம். இங்கே கலெக்ஷன் ஆஃப் ஆல் த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் ஃபார் ஏன்னு இல்லை இந்த ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட் த ஹோல் க்ளோஷர். ஓகே, ஏ க்ளோஷர் கண்டுபிடிக்கணும், அது காம்ப்ளிமெண்ட் க்ளோஷர் கண்டுபிடிச்சி ரெண்டோட இன்டர்செக்ஷன். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? ஸோ நிறைய தடவை ரியல் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். சரிங்களா? ரியல் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். இதில் முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் கனெக்டட் சப்செட். ஓகேவா? ஆக்சுவலாக கனெக்டட் சப்செட்னா நம்ம அந்த இது ஓப்பன் செட் க்ளோஸ் செட் வச்சு பேசுவோம். ஸோ இங்கே வந்து என்னது சியில் வந்து இப்படி பண்ணிடலாம். ஓப்பன் செட்டு, ஒரு ஓப்பன் செட்டை வந்து செட் டு பி கனெக்டட் இன் சி. ஓகே, ஒரு ஓப்பன் செட்டை வந்து கனெக்டட் இன் சின்னு சொல்லணும்னா எவ்ரி பேர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஏ. ஆக்சுவலாக ஏ ஒரு ஏங்கிற சப்செட் இருக்குது. இந்த ஏங்கிற சப்செட்டை வந்து ஓப்பன் செட்டுன்னு சொல்லலாம், கனெக்டட்னு சொல்ல போகிறோம். கனெக்டட் இன் சின்னு சொல்லணும்னா அந்த ஏல எந்த ரெண்டு டிஸ்டிங் பாயிண்ட் எடுத்தாலும் பாலிகோனல் லைன் என்னன்னு அர்த்தம்னா அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மூலமாக ரீச் பண்ணுறது. ஓகே, அப்போ இதுதான் பாலிகோனல் லைன். இப்போ செட் 1 இதுன்னு வச்சுக்குவேன், செட் 2 இதுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக போகணும். ஓகேவா? நம்ம கர்வ் மாதிரி போகக்கூடாது. பாலிகோனல் லைனாக நான் ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, பாலிகோனல் லைனாக ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தங்க. ஓகேவா? ஸோ அப்படி வரைகிற லைன் வந்து இஸ் என்டையர்லி இன் ஏ, அந்த ஏலே இருக்கணும். அப்படி இருந்தால் அதை என்ன சொல்லுவோம்னா கனெக்டட் சப்செட் ஆஃப் சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ என்னென்னா அந்த ஏங்கிற செட்டு கொடுத்துருப்பாங்க, ஓப்பன் செட்டு கொடுத்துருவாங்க. அதில் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணாலும் அந்த லைன் செக்மெண்ட் வந்து அந்த ஏங்கிற செட்டுக்குள்ளேயே இருக்கணும். இருக்கிற மாதிரி வரைய முடிஞ்சதுன்னா அந்த செட்டை வந்து என்ன சொல்லுவோம், கனெக்டட் சப்செட்டுன்னு சொல்லிடுவோம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கான்செப்ட் பாருங்கள், டொமைன். டொமைன் என்ன அர்த்தம்னா நான் எம்டி. டொமைன் இஸ் த நான் எம்டி ஓப்பன் கனெக்டட் சப்செட் ஆஃப் சி. டொமைன் ரொம்ப ஈஸி. ஸோ அது வந்து நான் எம்டி செட்டாக இருக்கணும், ஓப்பன் செட்டாக இருக்கணும், கனெக்டட் சப்செட்டாக இருக்கணும். அப்படி இருக்க ஒரு சப்செட்டாக என்ன சொல்லுவோம், டொமைன் இன் சின்னு சொல்லுவோம். ரீஜியன்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ரீஜியன்னா டொமைன் டுகெதர் வித் சம், நன் ஆர் ஆல் ஆஃப் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா டொமைன் எடுத்துக்கிறோம், டொமைன் இருக்குது, அது கூட இந்த டொமைன்னா இந்த இது டொமைனுக்கு என்ன, இந்த செட் சப்செட் ஆஃப் சி தானேங்க. இப்போ அதுக்கு பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த டொமைன் கூட எல்லா பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் சேர்த்தாலும் சரி தான் அதை ரீஜியன் சொல்லிடலாம். இல்லை எதையுமே சேர்க்காமல் இருந்தாலும் அது ரீஜியன் சொல்லிடலாம். அல்லது ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம, அதாவது சம் பாயிண்ட்ஸ். ஓகேவா? கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நீங்கள் இதில் சேர்த்தாலும் என்னது ரீஜியன் சொல்லிடலாம். சரிங்களா? இது முக்கியம், இதோட புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரீஜியன் என்னன்னு அர்த்தம், டொமைனாக இருக்கும், அது போக என்னது சம் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸை சேர்க்காமல் இருந்தாலோ சேர்த்தாலோ இல்லை கொஞ்சமாக சேர்த்தாலோ அந்த டொமைனை தான் ரீஜியன் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ரைட். இது முக்கியமானது. அடுத்து ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். ஓகேவா? ரீஜியன் ரீஜியன் டி. ஒரு ரீஜியனை தான் நான் சொல்ல போகிறேன், சிம்பிளி கனெக்டட் ரீஜியன் சொல்ல போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது முக்கியமான எவ்ரி சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் கண்டெயின் இன் டி. ஓகேவா? ஸோ எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் கண்டெயின் இன் டி அண்ட் எவ்ரி பாயிண்ட் இன்சைட் காமா இஸ் ஆல்சோ ஏ பாயிண்ட் ஆஃப் டி.
ஓகேவா? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா வெரி சிம்பிள். இந்த வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதை விட இதுதான் நல்லாயிருக்கும். டொமைன் இஸ் செட் டு பி சிம்பிளி கனெக்டட் ரீஜியன் இஃப் தேர் இஸ் நோ ஹோல் இன்சைட் சி, இன்சைட் டி. இது முக்கியமானது. இப்படின்னு சொல்லிக்கலாம். 3 விதமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா சிம்பிளி கனெக்டட் ரீஜியனாக ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு இது ஒரு ரீஜியன், ரைட்டா? இதை எப்படி சிம்பிளி கனெக்டட்னு சொல்கிறோம்னா, இப்போ நான் வந்து இதில் எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் வரைஞ்சாலும் அது இதுக்குள்ளேயே இருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் வரைஞ்சாலும் அது இதுக்குள்ளேயே இருக்கணும். நீங்கள் எந்த கர்வ் நீங்கள் வரைஞ்சாலும் அது உள்ளேயே இருக்கும். சரிங்களா? இருக்கா? எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் வரைஞ்சாலும் அது உள்ளேயே தான் இருக்கும். அந்த கர்வ் இதை தாண்டி வராது. சரிங்களா? அதனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது சொல்லுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இது கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஹோல்ஸ் எதுவுமே இல்லை. தெர் இஸ் நோ ஹோல்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் சிம்பிளி கனெக்டட்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பேன், இது முக்கியமான எவ்ரி சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் கேன் பி ஸ்ட்ரங்னா, ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங்னா சுருங்குறது. சரிங்களா? எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் கேன் பி string into a point without getting out of the domain. ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள். இந்த இருக்கா, இந்த ஒரு இது ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கலாமா? இந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எடுத்துகிட்டேன். இதை அப்படியே சுருக்கி ஒரு பாயிண்ட்டாக கொண்டு வர முடியுமா? பாருங்கள், அப்படியே உள்ள அப்படியே சுருக்கி என்ன செஞ்சலாம், ஒரு பாயிண்ட்டாக நம்மளால் மாற்ற முடியும். இதை அப்படியே சுருக்கி என்ன செய்யலாம், ஒரு பாயிண்ட்டாக மாற்ற முடியுமா? அப்போ எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் எடுத்தாலும் அதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு பாயிண்ட்டாக சுருக்கி எழுத முடியும், சுருக்கி கொண்டு வர முடியும். ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு பாயிண்ட்டாக மாற்றிடலாம். அப்படி மாற்ற முடிஞ்சதுன்னா எந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் என்னது, ஒரு சுருக்கி ஒரு பாயிண்ட்டை நம்மளால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா அந்த டொமைனை தான் சிம்பிளி கனெக்டட் டொமைன் சொல்லுவோம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? இப்படி இருக்கும். சரிங்களா? இதுதான் சிம்பிளி கனெக்டட் டொமைன். இடையில ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ ஹோல்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய டொமைனை வந்து சிம்பிளி கனெக்டட் டொமைன் சொல்லுவோம். சிம்பிளாக. சரிங்களா? ஓகே, அதை எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ டொமைன் டி செட் டு பி சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். டொமைன் ஒரு டொமைன் ஆர் ரீஜியன், நோ ப்ராப்ளம். இஃப் தேர் இஸ் நோ ஹோல்ஸ் இன்சைட் டி, டிக்குள்ளே எந்த ஒரு ஹோல்ஸுமே இருக்காது. இந்த பகுதியில் இருக்கும்போது எந்த ஹோல்ஸ் எதுவுமே இல்லை. இல்லைன்னா எவ்ரி சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் இன் டி கேன் பி ஸ்ட்ரிங் இன்டு எ பாயிண்ட் வித்தவுட் கெட்டிங் அவுட் ஆஃப் த டொமைன். ஓகேவா? இது முக்கியமானது. அடுத்து மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன்னா ஒன்றுமே கிடையாது. அது வந்து நாட் சிம்பிளி கனெக்டட் ரீஜியனாக இருக்கிறது அப்படி சொல்லிடலாம். ஓகே, டொமைன் டி இஸ் செட் டு பி மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன் இஃப் இட் இஸ் நாட் சிம்பிளி கனெக்டட் டொமைன். ஆக்சுவலாக என்ன இந்த இதுதான். அப்போ எந்த ஒரு க்ளோஸ்டு கர்வும் என்ன செய்ய முடியாது, ஒரு பாயிண்ட் அவங்களால ஸ்ட்ரிங் பண்ண முடியாது. ஓகேவா? பாருங்கள், ஆக்சுவலாக என்னென்னா, ஆக்சுவலாக இங்கே என்ன இது சொல்லிக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒன் ஹோல்ஸ் இன்சைட் சி. அப்போ டிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஒன்றோ ரெண்டோ அட்லீஸ்ட் ஒரு ஹோல் இருந்தாலே என்னது, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியனாக மாறிடும். ஓகேவா? இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் இருக்க நடுவில் மட்டும். அப்போ இது வந்து இட்ஸ் நாட் சிம்பிளி கனெக்டட். அப்போ இது மல்டிப்ளி கனெக்டட். ஆனால் ஏன்னா இதை வந்து என்ன செய்ய முடியாது, ஸ்ட்ரிங் பண்ணி கொண்டு வர முடியாது. அதே மாதிரி இங்கே தான் இது வந்து ரெண்டு ஹோல்ஸ் இருக்காங்க, டபுளி கனெக்டட் ரீஜியன் சொல்லுவோம். இதில் என்னது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இது டபுளி கனெக்டட். இதில் பாருங்கள் 1 2 3 4 5 ஹோல்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுவும் என்னது, மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக என்னென்னா இப்படி கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எப்போ நம்ம சிம்பிளி கனெக்டட், இப்போ நாட் சிம்பிளி கனெக்டட்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்லலாம், இப்போ நான் இது ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாமா? வரைஞ்சிட்டேன். இந்த கர்வ் என்ன செய்ய முடியாது, ஒரு சிங்கிள் பாயிண்ட்டாக என்னால் மாற்ற முடியாது. சரிங்களா? இதோடு நின்றோம். இந்த கர்வை நான் சுருக்கி என்ன செய்ய முடியும், இங்கே தான் இதோடு நிப்பாட்டிடும். இதுக்குள்ளே என்னால் கொண்டு வர முடியாது. இப்போ இந்த சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் என்ன செய்ய முடியாது, ஒரு பாயிண்ட்டாக என்னால் கொண்டு வர முடியாது. அப்படி நான் சுருக்கி இது வரைக்கும் நான் கொண்டு வந்துடுவேன். இது வரைக்கும் நான் கொண்டு வர முடியும், அதுக்குள்ளே என்னால் கொண்டு போக முடியாது. அப்போ அதனால் இது என்னது, இட்ஸ் நாட் சிம்பிளி கனெக்டட். ஓகேவா? அதே தான் எல்லாமே. இங்கே ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஹோல்ஸ் இருக்குது, இங்கே ஹோல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்ய முடியாது, இந்த ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் வரைஞ்சாச்சு, இதை சுருக்கி ஒரு பாயிண்ட்டாக மாற்ற முடியாது. அதே மாதிரி இங்கேயும் சேம் மாற்ற முடியாது. ஓகேவா? ரைட்.
அப்போ புரியுதுங்களா? சிம்பிளி கனெக்டட், மல்டிப்ளி கனெக்டட்லாம் புரியுதுங்களா? இது ஆக்சுவலாக இந்த ஆங்குலஸ்ங்கிறது டபுளி கனெக்டட், இன்னும் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் தானே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் கட். கிராஸ் கட்னா இப்போ இதே தான், அதாவது கிராஸ் கட் ஃபார் ஏ மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன். ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியன் கொடுத்துருப்பாங்க. ஒரு லைன் வரைகிறோம், அந்த கர்வை வந்து அந்த கர்வை இன்டர்செக்ட் பண்ணாமல் சிம்பிள் க்ளோஸ் கர்வை இன்டர்செக்ட் பண்ணாமல் ஒரு லைன் வரையும் போது அந்த லைன் வந்து அந்த மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியனை சிம்பிளி கனெக்டட் ரீஜியனை மாற்றிருச்சுன்னா அந்த லைன் வந்து கிராஸ் கட்டுன்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், ஆக்சுவலாக இந்த இருக்கா, இப்போ இது டபுளி கனெக்டட் ரீஜியன், ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு சிஸ்ஸரை வச்சு இந்த இடத்துல கட் பண்ணுறோம். இந்த இடத்துல கட் பண்ணலாமா? ஆக்சுவலாக இந்த பேப்பர் இந்த மாதிரி தானே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நான் சிஸ்ஸர் வச்சு இந்த இடத்துல கட் பண்ணுறேன், இந்த இடத்துல சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? இது 2 பீஸாக வரும், இந்த மாதிரி பீஸாக இருக்குமா? அப்போ இது என்ன பாரு, இது வந்து என்னது, இது டபுளி கனெக்டட் ரீஜியன். இது பாருங்கள் சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். இது என்னது, ஒரே பீஸாக தானே இருக்குது, சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். ஓகே, இது வந்து சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். ஏன்னா இதில் வந்து இந்த பீஸில் என்னது, எந்த ஒரு ஹோலுமே இல்லை, அதனால் இது சிம்பிளி கனெக்டட் ரீஜியன். அப்போது ஒரு லைன் வந்து இந்த லைன் drawn in a simply connected region without intersecting any of the curves inside region. ஓகேவா? அப்படி இன்டர்செக்ட் பண்ணாமல் ஒரு லைன் வந்து என்னது, which makes a multiply connected region into a simply connected region. ஓகே, மல்டிப்ளி கனெக்டட் ரீஜியனை சிம்பிளி கனெக்டட் ரீஜியனா மாற்றுற மாதிரி ஒரு லைனை வரைகிறோம். அந்த லைனுக்கு பேர் தான் என்னது, கிராஸ் கட் ஆர் என்னது கட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா, இது ட்ரிப்ளி கனெக்டட் ரீஜியன், ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறோம்னா வெரி சிம்பிள், இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோம், இந்த இடத்துல கட் பண்ணுறோம், இந்த இடத்துல கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி மாறிடுமா பாருங்கள். அப்போ இது என்ன ஆயிரும், ஆக்சுவலாக இந்த போர்ஷன் வராது, இந்த போர்ஷன் இருக்காது. அப்போ இது என்னது, சிம்பிளி கனெக்டட் ரீஜியனாக மாறிடும். இந்த மாதிரி இருக்குமா, இந்த பீஸ் வரவே வராது, இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது என்ன ஆயிரும், சிம்பிளி கனெக்டட் ரீஜியனாக மாறிடும். ஓகேவா? இப்போ இந்த 2 லைன் வந்து என்னது, இதை கிராஸ் கட் பண்ணி சிம்பிளி கனெக்டட் ரீஜியனாக மாற்று. அதே மாதிரி இங்கே சேம் தான். இப்படி நீங்கள் கட் பண்ணுங்கள், இந்த இடத்துல இப்படி கட் பண்ணுங்கள், இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸோ புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் முக்கியமான வேர்டு. டபுளி கனெக்டர், ட்ரிப்ளி கனெக்டர்லாம் முக்கியமானது. ஸோ இது வந்து இந்த டபுளி கனெக்டர், இது ட்ரிப்ளி கனெக்டர். ஏன்னா 2 ஹோல்ஸ் இருந்தால் டபுளி கனெக்டர், ட்ரிப்ளி வரும், ஒன்றுனா டபுள் கனெக்டட் வரும். ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த சில ஸ்டாண்டர்டு கர்வ்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.